சொத்து வரியை ஆண்டுதோறும் 6% தானாக உயர்த்த வேண்டும் என்ற அரசாணையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சிகள் அமைப்பு விதிகளில் திருத்தம் செய்த அரசாணையை எதிர்த்து சென்னையைச் சேர்ந்த ஹரிஷ் சௌத்ரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் ஆண்டுதோறும் 6% சொத்து வரியை தானாக உயர்த்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே சொத்து வரி உயர்வு தொடர்பான அரசாணை சட்டவிரோதமானது என கோரி ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதிகள் அடங்கிய அமர்வு 2 வாரங்களில் தமிழக அரசு பதில் அளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. 110 ஆண்டுகளை நிறைவு செய்த பழைய பாம்பன் பாலத்தை அகற்ற டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1914ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பொறியாளர்களால் கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் கடல் பாலம் பாம்பன் தூக்கு பாலம். இது ராமேஸ்வரம் தீவை இந்தியாவின் பிரதான நிலப்பரப்புடன் இணைக்கிறது. கடந்த ஆண்டு 110 ஆண்டுகளை நிறைவு செய்த இந்த பழைய பாலம் கடலின் நடுவில் கம்பீரமாக நின்று பல புயல்களை கண்டுள்ளது. இந்த பாலம் சேதமடைந்ததை அடுத்து கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. அதன் அருகே புதிய ரயில் பாலம் கட்டும் பணி கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதில் லிப்ட் வகை தூக்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த புதிய தூக்கு பாலத்தை திறந்து வைத்த நிலையில் பழைய தூக்கு ரயில் பாலத்தை அகற்றுவதற்காக ரயில் விகாஸ் நிகாம் நிறுவனம் சார்பில் மின் ஒப்பந்த புள்ளி முறையில் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பழைய பாம்பன் பாலத்தை அகற்றுதல் உள்ளிட்ட பணிகளுக்காக மொத்த தொகையாக 2,81,00,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு அதற்கு ஒப்பந்த புள்ளி கோருவோர் 5,62,000 ரூபாய் முன்வைப்பு தொகை செலுத்தவும் கோரப்பட்டுள்ளது. ஒப்பந்த புள்ளி கோரியவர்களுக்கான கலந்தாய்வு வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அதன்படி 4 மாதங்களில் பணியை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.